இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பஜார்லேருந்து என்னெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் காய்கறி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இது முதல்ல நான் 1 கிலோ தக்காளி வாங்கினேன். இங்கே 1 கிலோ தக்காளி இப்போதைக்கு இங்கே மும்பையில் 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இங்கே 50 ரூபா. இங்கே எவ்வளோன்னா பாருங்கள், 1 கிலோ தக்காளி கிடச்சிது. இவ்வளோ தக்காளியுமே 1 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. பாருங்கள், இதில் இருக்குது தக்காளி இருக்குது. இவ்வளோதான் தக்காளி. இவ்வளோ தக்காளி 50 ரூபா. வேறு ஒரு ஃப்ளவர் வாங்கினேன். முட்டைக்கோஸ் சொல்லுவோம்ல, பாருங்கள், இது ஒரு முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேன். இந்த முட்டைக்கோஸ் 20 ரூபா சொன்னாங்க. இப்போ முட்டைக்கோஸ் விலை பரவாயில்ல, 20 ரூபானா பரவாயில்ல. முட்டைக்கோஸ் நல்லா இருந்தது, அதனால முட்டைக்கோஸ் 20 ரூபா. தக்காளி 50 ரூபாய்க்கு வாங்கினேன். வேறு இது வெள்ளரிக்காய் 1/2 கிலோ 15 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் வெள்ளரிக்காய் சின்ன வெள்ளரிக்காய் தான் கிடச்சி. பெரிய வெள்ளரிக்காய்னா கொஞ்சம் விலை சொல்லுவாங்க போல். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ வெள்ளரிக்காய் வாங்கினேன். 15 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கினேன். நான் இவ்வளோ வெள்ளரிக்காய் இருக்குது. அது கூட சேர்ந்து கீரைலாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் என்ன கீரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இது வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில். பாருங்க, இது வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வெந்தய கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். வேறு கொத்தமல்லி இலை அது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். குட்டிக்கு இருக்குது, அது குழம்புக்கு எல்லாம் பருப்புக்கு ஏதாவது போட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் நான் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கினேன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இவ்வளோதான் காய்கறி. நீங்கள் எப்படிலாம் காய்கறி வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.